ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 உள்ள சம்ஸை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 - 2 3, பியோட வேல்யூ 1 - 4. இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து 2 - 2 3 கிராஸ் பியோட வேல்யூ 1 - 4. இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஆர்டர்டு பேர் எழுதுவோமா? இப்போ ஆர்டர்டு பேர் எழுதணும்னா 2ம் 1ம். இப்போ 2, 1. அடுத்தது 2, -4 -2, -1 -2, -4 3, 1 3, -4. இது வந்து ஏ கிராஸ் பி. அடுத்தது வந்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 2 - 2 3 கிராஸ் திரும்பி ஏவோட வேல்யூ 2 - 2 3. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோன்னா 2, 2 2, -2 2, 3. அடுத்தது -2, 2 -2, -2 -2, 3. இது வந்து ஏ கிராஸ் ஏ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பியோட வேல்யூவை போட்டுக்கணும். இப்போ பியோட வேல்யூ வந்து 1, -4 கிராஸ் ஏவோட வேல்யூ 2, -2, 3. இப்போ அது ரெண்டையும் பண்ணோன்னா 1, 2 1, -2 1, 3 -4, 2 -4, -2 -4, 3. பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துருக்க வேல்யூவுக்கு ஏக்கும் பிக்கும் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதில் செகண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அது பார்ப்போம். அடுத்த சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே பி, கியூன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டோட வேல்யூமே பி, கியூ தான். இதுலேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். இப்போது ஏ கிராஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூ என்னது பி, கியூ. கிராஸ் பியோட வேல்யூ என்னது பி, கியூ. ரெண்டுத்தையும் பண்ணோன்னா பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. இது வந்து ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் ஏ. ஏவோட வேல்யூ பி, கியூ. அடுத்த ஏவோட வேல்யூவும் பி, கியூ. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோன்னா பி, பி. இப்போது பி, கியூ, கியூ, பி, கியூ, கியூ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது பி கிராஸ் ஏன்னா பியோட வேல்யூ போட்டோன்னா பி, கியூ. கிராஸ் ஏவோட வேல்யூ போட்டோன்னா பி, கியூ. இப்போ இது ரெண்டுக்கும் பண்ணோன்னா இதை நம்ம கிராஸ் பண்ணோன்னா பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. இது வந்து பி கிராஸ் ஏ. இப்போ இந்த ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, பியும் கியூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இதில் தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதை அடுத்தது பார்ப்போம். இது என்னென்னா தேர்ட் சப்டிவிஷன் ஏ = m, n, b = mt. இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஒரு நோட் இருக்குது. என்ன நோட்டுனா
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த நோட்டை தெரிஞ்சுக்கணும். என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட ஒரு எம்டி செட்டை க்ராஸ் பண்ணால் அதோட வேல்யூவும் எம்டியாக தான் வரும். ஏவோட ஒரு எம்டி செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போ இந்த செட்டோட ஒரு எம்டி செட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணும் போது அதோட வேல்யூ என்ன வரும்னா எம்டியாக தான் வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ m,n, பியோட வேல்யூ எம்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் பின்னா ஏ கிராஸ் எம்டி ஈக்குவல் டு எம்டி தான். அப்போ இதுக்கு ஏ கிராஸ் பி என்ன இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். பி கிராஸ் ஏவும் இதுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஏ கிராஸ் ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். இப்போ ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ m,n, கிராஸ் பியோட வேல்யூ வந்து எம்டி, எம்டியோட சிம்பிள் இதுவும் போடலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் பண்ணும்போது என்ன ஆகும், இதோட சிம்பிள் எம்டி தான் வரும். அப்போ ஏ கிராஸ் பி வந்து எம்டி. அடுத்தது வந்து ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ என்ன இருக்கும், m,n கிராஸ் m,n. இப்போ இது ரெண்டையும் பண்ணோன்னா என்ன வரும், m,m, m,n, n வரும். இப்போ அடுத்தது என்னது, பி கிராஸ் ஏ. அப்போ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னது எம்டி, கிராஸ் ஏவோட வேல்யூ என்னது m,n. அப்போ ஒரு எம்டி செட்டோட எதை க்ராஸ் பண்ணாலும் என்னது வரும், எம்டின்னு தான் வரும். அப்போ பி கிராஸ் ஏவும் என்னது எம்டி. புரியுதா? இப்போ ஒரு எம்டி செட்டோட ஏதோ ஒரு செட்டை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா, ஓகேவா, இப்போ ஏவோட ஒரு எம்டி செட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த செட்டு என்னவாக இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். இந்த நோட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3, பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரியும். ப்ரைம் நம்பர்னால் என்ன, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா அந்த டேபிளில் மட்டும்தான் அந்த நம்பர் வரும், வேறு எதுலேயுமே வராது. அந்த ஒரே டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளையுமே வராது. இப்போ இதுக்கு வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா, 2 வந்து 2 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளுமே வராது. அது மாதிரி 3யும் 3 டேபிள் மட்டும் தான் வரும். 4 வந்து 2 டேபிளையும் வரும், 4 டேபிளையும் வரும். அப்போ அது வராது ப்ரைம் நம்பர். 5ங்கிறது 5 டேபிள் மட்டும் தான் வரும். 6 வந்து 2 டேபிள் வரும், 3 டேபிள் வரும், 6 டேபிள் வரும், வராது. இப்போ 7, 8 வராது, 9 வராது, 10 வராது, 11. இந்த மாதிரி அந்த டேபிளில் மட்டும் வர நம்பரை மட்டும் எடுத்துக்கிறது தான் ப்ரைம் நம்பர்ஸ். அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், வேறு எதுலேயுமே வராது. அதுதான் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10க்குள்ளே உள்ள நம்பர்ஸ்லாம் கேட்டுருக்காங்க. இப்போ 10க்குள்ளே உள்ள நம்பர்ஸ்னால் இது வந்து 11, 10க்கு மேலே போயிடுது. அதனால் இந்த 4 நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதுலேருந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், 1 2 3. அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், க்ராஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏலேருந்து பிஏ பண்ணோம்னா 1 2 1 3 1 5 1 7. அடுத்தது 2 2 2 3 2 5 2 7. அடுத்தது 3 2 3 3 3 5 3 7. இது வந்து ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா பியோட வேல்யூவை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்போ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், 2 3 5 7. இப்படி நம்ம எடுத்து எழுதிட்டா தான் கொஞ்சம் குழப்பாமல் இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ போட்டுக்கிட்டோன்னா 1 2 3. டேரெக்டாக போட்டாலும் போடலாம், பட் எடுத்து எழுதிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். 2 1 2 2 2 3. அடுத்து வந்து 3 1 3 2 3 3 5 1 5 2 5 3 7 1 7 2 7 3. அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏ தெரிஞ்சிச்சு. இதில் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ்னால் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், லெஸ் தென் 10 தான். அப்போ 10க்குள்ளே உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.
இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.